அப்புறம் இல்ல போன வாரம் இந்த 8ஆம் நாள் மட்டும் 1000 ரூபாய் கொடுத்தேன். எப்ப 8ஆம் நாள்? ஆமா 8ஆம் நாள் நானு. ஆமா 1000 ரூபாய் கொடுத்ததில்ல. ஆமா என் கூட பேசுறதுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும். நீயே ஒரு ஆம்பளை பையன். அப்படி சத்தமா பேசி நெப்பு கட்ட முண்டை உங்ககிட்ட வந்து நான் மனசை விட்டு பேச முடியுமா? சரி முடியாது. அதனால எனக்கு உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். அந்த 1000 ரூபாய் என்ன பண்ணுனேன்? 1000 ரூபாய் தண்ணி போட்டு போட்டுருக்கோம். அதுக்கு மேலேயா இல்ல ஒரு தோழி பெண்ணை கூட்டிட்டு வான்னு சொன்னேன். அப்படி எங்க? அப்படியா? ஃபர்ஸ்டான புள்ள, அருமையான புள்ள, சூப்பரான புள்ள. இங்கே புடிச்சு வச்சிருக்கிறேன். எங்கட என்ன முட்டுதல்ல அடப்பா புடிச்சு வச்சிருக்கிறேன். தட்டு முடிக்கிட்டு வா. அண்ணே என் மேல அவ்வளவு போறாங்க. இதைய வச்சுட்டு இருக்கிறேன். இல்ல உன் ஃபேமிலியால் கூட்டி போயிருக்கா? ஏன் வச்சகன் மேடம் அப்படி பாக்குறேன்? இதுக்குதான் நான் வெளியே பாறதே இல்ல. கண்ணு பற்று மாட்டுப்பா. நான் ஏதோ ஒன்னும் சிக்கப்பட்டேன். பாப்பா சிலம்பாயி சிலம்பாய் தூங்கிட்டு மகாராணி வந்துட்டாங்க. நல்லா சிரிச்ச முகத்தோட கலகலன்னு வேலைக்கு போகணும். ஆமா அம்மா சிரிச்சா வேலை கொடுப்பாளா? சிரிச்சாதான் வேலையா கொடுக்கும். அப்படியா? போயிட்டு வா. நான் சிரிக்கிற சிரிப்புல நம்ம அண்ணா நடை பின்ன நடை போட்டு ஓடு. மத்தவங்க அண்ணனோட வேணுமா? இப்படியா வச்சு அப்படியா? என்னடி பையன் கட்ட முன்னாங்க பாரு. என்ன இப்படி பெரிய ஆடி தலையா? நீ தான் சிரிச்சிட்டு போன கலகல செல்லகா சுத்த மாதிரி சிரிச்சிருந்தா இப்படியா சிரிக்கிறது? என்ன பல்லல தார் ஊத்துற மாதிரி. இல்ல பொம்பளை கூட்டிட்டு வர சொன்னா பேய கூட்டிட்டு வந்துருக்கணும். இவளுக்கு என்ன குறைச்சது? இவளு என்ன விடவா இவளு அழகா இருந்துட்டா? இவ என்ன பார்த்து பேய்க்கிற இட்டேன் மாதிரி காட்டுல பாத்து படம் வெந்து வேவாத மாதிரி இருக்கிறா. ஆடி போடி எப்படியோ பேசி சாயங்காலம் ஆயிடுவாங்க. என்ன விட நீ எல்லாம் அழகா போட்டுட்டுனாலும் அப்படியே நெப்புக்கட்டு போய் கலக்கு போ. அம்பேத்கர் சொல்லி அறிவுமா சுரீரிச்சா 5-6 மரம் போட்டுச்சாங்க. ஆயா வித்தாறு கொல்லி வரகடிக்க போனால கத்தால் குழு பொத்துல பொத்தோடு ஏறிச்சா. சிந்துகளிக்கு சிதறகளிக்கு எங்க இருப்பா மாப்பிள? சோளத்தட்டு போட்டு சேலத்துக்கு செதாபட்டிக்கு சின்ன நடக்காரி. சேலத்துக்கு செதாபட்டிக்கு சின்ன நடக்காரி. நீ கேள அந்த நாயத்தை இவன் யாசம சேலை கட்டிட்டு அளவுக்கு போனாலாம். ஆயா மஞ்ச சேலைக்கார உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிற கேளு. ஏன் அப்படி வச்சக்கொண்டு மாறும் அப்படி பழக்கிறான். இவன் யாசம சேலை கட்டிட்டு இளவுக்கு போனாலாம். அங்க இளவுக்கு வந்தவ சொன்னாலா எந்திரிச்சாலபடி யாசால எப்படி தெரியுமா? எல்லா புருஷன் வந்து வரல இருக்கேன் கரங்க எடுத்துட்டாருனால அவன் என் புருஷன் தொப்பு எடுத்துட்டாரு. ஐயோ நல்லா இருக்குதா சாயா? நல்லா இருக்குதா நாயா? இவன் சேலையில் ஒட்டிச்சா சாயா? பொலட்டி பொங்க வைக்க போனாலாம். பொலட்டி பொங்க வைக்க போனாலாம். எங்க ஊரு பிள்ளையாரப்ப பொச்சு திரும்பி உட்காந்தாராம். ஏதாவது பேசின ஐயோ ஏதாவது நீ பேசணும் புருஷனை கூட்டிட்டு ஓடி போயிடுவேன். ஏற்கனவே அங்க பாரு அந்த கண்ணாடி போட்டு அஜித்குமார் என்ன ஏதோ பொடுத்து பாக்குறேன். ஏன்டி நீ பொங்கச்சோத்துக்கு ஆசைப்பட்டு முனியப்பன் கோயில் பூசாரி கிட்ட போனவதான் நீ. ஐயோ கங்கணம் கட்டிட்டு என்கிட்ட இருந்தாராயா? என்கிட்டயே கங்கணம் கட்டிட்டு இருந்தவர் உங்ககிட்ட இருக்க மாட்டாராயா? செல்வன் வேற நம்ம 2 பேருக்கும் போட்டு பாக்குறாரு. அப்படியா? அம்மம்மா இருந்தாலும் இருந்த போதிலும் இப்படிப்பட்ட மாபெரும் தெய்வீக சபையில கூட இருக்கக்கூடிய சரி பேர் அன்பார்ந்த பெரியவர்களுக்கும் பேர் மதிப்பிற்குரிய தாழ்ந்த மதர்களுக்கும் அதாவது அவர்கள் தலைப்புரை சார்பாக எங்கள் எல்லாரும் நம்பிக்கை வணக்கத்தை இருந்தாலும் இருந்த போது எப்படி தெய்வீக
சபையிலே இந்த பாலமுனியப்பன் திரு உபாசையில் முன்னிட்டு ஓரிரு நாடகம் மாற்றது அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அம்மா இன்று இந்த உத்தம சோழபுரத்தில் இந்த அரங்கேற்றம் செய்யக்கூடிய நாடகம் எனக்கு தெரிந்தால் போதுமா, மக்களுக்கு நீயும் வாயால எடுத்து சொல்ல. அதாவது ஸ்ரீ மகாபரத்து ஒரு வயதாக வெளியே வரக்கூடிய என்னாச்சு ஸ்ரீ மகாபரத்து ஒரு வயதாக வெளியே வரக்கூடிய அதுதான் தேவைப்பட்டான். அல்லாது ஊர் வச்சு பேடி சாவம். ஆமா சார். என் சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் என் நாடகத்தில் நான் யார், என் பெயரால் என்ன, என்னால் ஆகக்கூடிய காரியங்கள் என்ன, செத்தாதாய காரியமே நடக்கும்.